ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்ன்றதை தாண்டி ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் தான். இதை யாரை பத்தி என்ன அப்டேட் தான் யோசிக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் பத்தின அப்டேட் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தளபதியோட ஃபேன்ஸ் இதை கொண்டாடிட்டே வராங்க. ஏன்னா கொஞ்ச நாட்கள்ல தளபதி அவர்கள் சினிமா விட்டு நீங்க போறாரு. இதனால இந்த படம் ரொம்ப அதிகமா செலிப்ரேட் பண்ணப்படுது. இதை தாண்டி இல்ல ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஸ்னேகா அவர்கள் பேர இருக்காங்க. இதையும் தெரியுது வெங்கட் பிரபுவோட படம். இவர் படம் நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிட்ஸ் இருக்கும் தெரியும். இதை தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோட்டை பத்தி வந்துட்டே இருக்கு. நிறைய அப்டேட்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்ல விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் போது கோட்டோட ரிலீஸே நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே நெருங்கிட்டோன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 1.5 month ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி டைம்ல கோட்டோட ஆடியோ ரைட்ஸை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, டி சீரீஸ்ன்றவங்க தான் இந்த ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி தளபதியோட வாரிசு படத்தை வாங்கினாங்க. வாரிசு படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் வாங்கியிருக்காங்கன்னும் போது தளபதியோட ரொம்ப பெரிய ஒரு ஃபேன்னே சொல்லப்படுது. இவங்க வந்து இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை 26 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் ஆடியோ ரைட்ஸை வந்து வாங்கினவங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கின படங்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம தளபதியோட கோட் படம் இருக்கு. இது இந்தியன் 3யோட ஆடியோ ரைட்ஸை வந்து 23 கோடி கொடுத்து சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. ஆடியோ ரைட்ஸே இப்ப வாங்கிட்டாங்க. ஆடியோ ரைட்ஸே இவ்வளோ எமோஜிங்கா இவ்வளவு அதிகமா கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா, அப்ப கண்டென்ட் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.